ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். காலையில் இந்த பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, செம்பருத்தி. அந்த செம்பருத்தி பூவை வந்து பார்த்துட்டு தலையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலான்னு வந்தால் அப்படியே தொங்கி போய் ஒரு மாதிரி சாஃப்டாக அந்த ஒரு கம்பீரம் இல்லாமல் இருக்குதுங்க. நேற்றும் ஆசாசையாக வந்தேன், நேற்று வேறு இடத்துல பூத்துருந்தது. ஆசாசையாக வந்தேன், பூ வந்து இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்களா. இன்றைக்கும் சரி 2 பூ பூத்துருக்காங்களே, இன்றைக்கி அது தலையில் வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ நம்ம இந்த பூ வச்சுட்டு போனோம். ஸோ அன்றைக்கி வச்சுட்டு போன மாதிரி நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு நாள் வச்சுட்டு போகலாமே, அழகாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 நாளாக ஏமாற்றம் தான் மிச்சம். ஏன்னா இவங்க வந்து ஈவினிங் கூட பூக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஈவினிங் வந்து பார்த்தேங்க, நேற்றெல்லாம் லேசாக தான் பூத்துரு, அப்படி லேசாக தான் கொஞ்சம் அந்த மலர்வா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நைட்டு தான் பூக்குறாங்கங்க. காலையில் பார்த்தா அப்படியே வாடி போய் தொபக்குன்னு இருக்காங்கங்க. என்ன பண்ணுறது? அப்போனா எங்கேயாச்சும் ஈவினிங், அதுவும் அன்றைக்கி பூக்காமல் தான் வச்சுட்டு போனேன். நல்லா ஒரு 6 மணி 7 மணிக்கு எங்கேயாவது கிளம்புறோம். அன்றைக்கி அந்த மாதிரி 7 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் கிளம்பணும். ஸோ அந்த 7 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்தால் இந்த செம்பருத்தி பூவை நம்ம தலையில் வச்சுட்டு போகலாம். இது வைக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் இருக்குது தெரியுமா? பிளாக் ரோஸ் இருக்குல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னமோ ரோஸ் செடியெல்லாம் வைக்கிறதில்ல. அது வந்து சீக்கிரமாக போயிடும், செத்து போயிடுதா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குதா, அதனால இல்லை. தனியாக நம்ம பூக்களாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம இது அது அது அதுன்னு எல்லாத்துலேயும் காலை வச்சோம்னாக்கா ஏதோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தவறிடுறோமா, அப்போ அந்த பூச்செடிகள் கொஞ்சம் ஏதாவது ஆகிடுது. அதுக்கு கவலையாக இருக்குது. ஸோ அது அங்கே இருந்தாவது நல்லா இருக்குமேனு. ஆனால் பிளாக் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண் எடுக்காமல். அந்த மாதிரி ஒரு அழகு இல்லையா பிளாக் ரோஸு, அது மாதிரி இருக்குங்க. இதை வைக்கும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும், இது குட்டியாக இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து அந்த வைக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிது. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி வீட்டில் பூ வச்சுருக்கீங்களா? செம்பருத்தி அதோட நிலைமை என்ன? இதுதான் அதனுடைய சூழ்நிலையா? நான் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டு தானா? ஏன்னா நமக்கு இது புது அனுபவம். இப்போ தான் நம்ம வீட்டில் இந்த செடி வச்சுருக்கோம், சரிங்களா? புது அனுபவம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாய்.